ஆமாம், இதான் எங்கள் வீடு. எத்தனை பேர் இந்த வீட்டில் இருக்கீங்க? நாங்கள் 6 பேர் இருக்கோம். 6 பேர் இந்த வீட்டில் இருக்கீங்க. மழை நேரத்துலலாம் கஷ்டமாக இருக்காங்க? இதில் எந்த ரூம் யூஸ் பண்ணி ரூமெல்லாம் எதுவும் இல்லை, இதுதான் ஃபுல்லாகவே. இந்த சின்ன வீட்டில் 6 பேர் இருக்காங்க. இந்த வீட்டில் தான் எல்லாரும் தங்கியிருப்பீங்களா? உங்களுக்கு கஷ்டமா இல்லையா, சிரமமா இல்லையா? அடுத்து நமக்கு முடியலை, அதனால் நம்ம பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்களா இருக்காங்க, படிக்கிற பக்கம் இருக்காங்க. நல்லா பிள்ளைங்க படித்தா போதும், வீடு வந்து எப்போ வேணாலும் கட்டிக்கலாம். பொண்ணுங்க நல்லா படிச்சா போதும் சார், வேற என்ன வேணும்னு இந்த அம்மா சொல்லும்போது ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு. ஒரு அக்கா ஒரு பொண்ணு நல்லா இருந்தால் 4 பேருக்கும் உதவி, எங்களுக்கும் உதவி. டியூஷன் சென்டரில் சேர்ப்போம், நல்ல கோச்சிங் கொடுக்கட்டும். கோச்சிங் கொடுத்து, ஏன்னா வந்து சொந்தமாக படித்தே இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் ப்ராப்பரான கொஞ்சம் கைடன்ஸு, எதில் ஃபோக்கஸ், எது இம்பார்ட்டண்ட் அதுன்னு சொல்லி தெரிஞ்சு படித்தா அப்படின்னா நல்ல மார்க் எடுத்துருவோம். சரிங்களா? ஸோ எங்கள் சப்போர்ட் எப்பவுமே இருக்கும். நல்லா நீங்கள் நான் சொல்லிட்டு போகிறேன், நல்லா படித்து மார்க் எடுத்துகிற, மெரிட்டில் மார்க் எடுத்துகிற அப்படின்னா நாங்களே படிக்கிறோம். போய்ட்டு வரேங்க. ஆல் தி பெஸ்ட்மா. இவங்களோட பொண்ணு பாத்தீங்கன்னா நல்லா படிக்கிறாங்க போல. ஸோ இன்னும் டியூஷன் சென்டர்லலாம் வந்து சேர்ந்து படிக்கும் போது நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அப்படி பொண்ணு வந்து மெரிட்ல பாஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பா நாங்களே பொண்ணுடைய படிப்பு செலவை ஏத்துக்கிறோம் அப்படின்னு ஷேர் பண்ணிருக்காரு. நீ என்னோட தம்பி மாறிப்பான்னு அந்த அம்மா அப்படியே நெகிழ்ந்து போயிருக்காங்க. எப்ரோ காலேஜ் கிட் அப்படின்னு சொல்லி முகமது ஆஷிக் அவர்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருக்காரு. ஒரு அக்கா ஒரு பொண்ணு நல்லா இருந்தா 4 பேருக்கும் உதவி. இந்த மாதிரி நிறைய பேருக்கு அவர் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அந்த வரிசையில இந்த பொண்ணு வந்து வறுமையில இருக்காங்க. அந்த வீடும் பாத்தீங்கன்னா ரொம்ப குட்டியா இருக்கு, பெரிய ரூம் கூட இல்லைங்க. ஒரு சின்ன ரூம்ல இருந்துகிட்டு 6 பேரும் ஒரே வீட்ல தங்குறாங்க. ஆனா அதெல்லாம் அவ்வளவு பெரிய கஷ்டமா அவங்களுக்கு தெரியல. எப்படியாவது படிச்சு மேல வந்துடணும், முன்னேறிடணும் அப்படின்னு அவங்களோட கண்கள்ல அவ்வளவு நம்பிக்கை இருக்கு. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.